பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது விஜயமலையோட பாட்காஸ்ட். ஸோ அவர் என்ன தப்பு பண்ணார், அவர் என்ன அதில் பேசியிருக்கார் இந்த பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு வெறும் 40 செகண்ட்ஸாக சொல்கிறேன். ஸோ விஜயமலையை வந்து நம்ம நாடை விட்டே ஓடி போயிட்டார். அவர் SBI பேங்க்கில் வந்து 6000 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் ஆனால் உண்மையிலே நடந்திருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாப்புல, என்னோட கடனே மொத்த கடனை அதை இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தே 6000 கோடி தான். ஆனால் அதை வந்து ஏலத்தை விட்டு 14,000 கோடி வந்து அவங்க அடிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் இன்னும் எதுக்காக நான் வந்து குற்றப்பள்ளியோடையும் நம்ம இந்தியாவுக்கே வராமல் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் தெரியலை, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு புரியவே இல்லை. என்னை எல்லாருமே வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. ஸோ மீடியா வந்து என்னைய வந்து இப்படி போட்டால் அவங்க பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு மொத்தம் மீடியாஸ் எல்லாருமே சேர்ந்து என்னை வில்லன் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியனும் சேர்ந்துட்டு ஸோ இவரை வந்து எதிர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓட்டு கிடைக்குன்ற மாதிரியும் ஸோ அவரை வந்து டீக்ரேட் பண்ணி பேசி ஒரு பெரிய விக்டமாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு. வாரன் பஃபெட் வந்து அழகாக சொல்லியிருப்பார். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து தேவையான பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு பட் தேவையில்லாத பொருள் அதிகமாக வாங்கிட்ட பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நம்ம தேவைன்னு நினச்ச பொருளே ஒரு கட்டத்தில் நம்ம லைஃபுக்கே தேவையில்லாமல் ஆயிரும்.